டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தங்கள் உடலை தீக்கிரையாக்கி இன்னுயிரை நீத்த மொழிப்போர் தியாகிகளின் தினம் அனுசரிப்பு. சென்னையில் உள்ள தாளமுத்து நடராஜன் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சினை குறித்து யாரும் வாய் திறக்க கூடாது. மாணிக்கம் தாக்கூருக்கு ராகுல் அறிவுறுத்தல். தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் தலைமைச் செயலகம் பின்னணியில் விஜயின் புகைப்படம். கூட்டணி வியூகம் உள்ளிட்டவை குறித்து இன்று முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். திமுக கூட்டணியில் சேர ஓபிஎஸ் வைத்த டிமாண்ட். ஆதரவாளர்களுக்கு எம்எல்ஏ சீட், மகனுக்கு எம்பி சீட் திமுக பரிசீலனை செய்ய உள்ளதாக தகவல். ஜனநாயகன் படம் தொடர்பாக நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கும் விஜய் ரசிகர்கள் 1000 தியேட்டர்களில் களமிறக்க முடிவு. இனி விரிவான செய்திகள். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்தினார். கட்டாய ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழகத்தில் மாபெரும் தன் எழுச்சி போராட்டம் நடைபெற்றது. தாய்மொழியை காக்க எண்ணற்ற தியாகிகள் தங்கள் இன்னுயிரை தீக்கிரையாக்கிக் கொண்டு தியாகம் செய்தனர். அவர்களது தியாகத்தை போற்றும் வகையில் மொழிப்போர் தியாகிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து நடராஜன் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீர வணக்கம் செலுத்தினார். முன்னதாக நடைபெற்ற ஊர்வலத்தில் சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி விவகாரம் தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது என ராகுல் அறிவுறுத்தியுள்ளதாக மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் தொடர்வதாக காங்கிரஸ் கூறிய போதிலும் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தி வருகிறார். இது திமுகவினர் இடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஆட்சியில் பங்கு போன்ற விவகாரங்கள் குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என்று ராகுல் அறிவுறுத்தியதாகவும் தனது நிலைப்பாட்டை அவரிடம் தெளிவாக விளக்கிவிட்டதாகவும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கரூர் துயரம், ஜனநாயகன் உள்ளிட்ட பிரச்சினைகளால் அரசியல் களத்தில் முடங்கியிருந்த விஜய் சுமார் 1 மாதம் கழித்து இன்று தாவேகா செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இந்த கூட்டத்தில் அவர் பல்வேறு முடிவுகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணியா, தனித்து போட்டியா என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை அவர் வெளியிடுவார் என்று அக்கட்சியினர் எதிர்பார்க்கின்றனர். அதேவேளையில் ஜனநாயகன் பட பிரச்சினை குறித்து இதுவரை வாய் திறக்காத விஜய் அது குறித்து ஏதாவது பேசுவாரா என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி என யாருமே கண்டுகொள்ளாத நிலையில் ஓபிஎஸ் திமுக பக்கம் செல்வார் என்று கூறப்படுகிறது. இதனிடையே திமுகவிடம் சில டிமாண்டுகளை ஓபிஎஸ் வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தனது ஆதரவாளர் வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோருக்கு எம்எல்ஏ சீட், தனது மகன் ரவீந்திரனுக்கு ராஜ்யசபா சீட் வேண்டும் என கேட்டுள்ளாராம். ஓபிஎஸ் இருந்தால் தென் மாவட்டங்களில் சற்று பலமாக இருக்கும் என்று கருதுவதால் திமுகவும் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்ததாலும் அந்த கூட்டணியில் 11 கட்சிகள் இணைந்திருப்பதாலும் இபிஎஸ் படுகுஷியில் இருக்கிறாராம். இதுநாள் வரை தொகுதி பகிர்வு குறித்து கரார் காட்டி வந்த அவர் தற்போது அதை சற்று தளர்த்தி இருக்கிறாராம். பாஜக 60 சீட் வரை டிமாண்ட் செய்திருந்த நிலையில் அக்கட்சிக்கு 20 சீட்டுகள் மட்டுமே கொடுக்க முடியும் என்று இபிஎஸ் கூறி வந்ததாகவும், ஆனால் தற்போது அதை 30 சீட் என அதிகரிக்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டாலும் அந்த பதவியில் இருப்பது போல அண்ணாமலை கருத்துக்களை தெரிவித்து வந்தார். குறிப்பாக திமுக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் தமிழகத்தில் நடைபெறும் குற்றச் செயல்கள் குறித்தும் அண்ணாமலை கடுமையாக பேசி வருகிறார். ஆனால் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அவரை தேசிய பதவிக்கு அழைத்துச் செல்ல பாஜக மேலிடம் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்த டிடிவி தினகரன் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த தகவலை டிடிவி தினகரன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தனது மனைவி அனுராதாவை களமிறக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள டிடிவி தினகரன் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடாமல் ராஜ்யசபா எம்பியாக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அமமுகவினர் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஜனநாயகன் பட பிரச்சினை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் 27ஆம் தேதி வெளியாகும் என கூறப்படும் நிலையில் அந்த படத்தை 1000 தியேட்டர்களில் களமிறக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயகன் படத்தை பொங்கல் பண்டிகையின் போது வெளியிடப் போவதாக படக்குழு அறிவித்திருந்த நிலையில் அதற்கு தணிக்கை குழுவின் அனுமதி கிடைக்கவில்லை. இது தொடர்பான வழக்கின் தீர்ப்பு வரும் 27ஆம் தேதி வெளியானால் படத்தை பிப்ரவரி மாதம் 2ஆம் வாரத்தில் வெளியிட படக்குழு முடிவு செய்திருக்கிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.